கரிபோலி க க க க க கரிபோலி. கரிபோலி என்ற மொழிதான் எல்லா வடமொழிகளுக்கும் ஆதாரமாக இருந்துள்ளது. எப்படி உலகத்திலேயே மூத்த மொழியாக தமிழ் மொழி இருப்பது போல, தமிழிலிருந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு போன்ற மொழிகள் தோன்றியதோ அதுபோல இந்த கரிபோலி என்ற மொழியிலிருந்து தான் ஹிந்தி மொழி வந்தது, அசாம் மொழி வந்தது, ராஜஸ்தானி வந்தது, இந்துஸ்தானி வந்தது. இன்னும் பல மொழிகள் இந்த கரிபோலி என்ற மொழியிலிருந்து தான் பிறந்துள்ளது என்ற தகவலை பாராளுமன்றத்திலே திருச்சி சிவா அவர்கள் பேசியதை அந்த பதிவிலிருந்து தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஹிந்தி மொழி பல மொழிகளை அழித்துள்ளது. ஏனென்றால் அந்த மொழிகள் எல்லாம் பேசப்படுவதில்லை. நீங்கள் குஜராத்துக்கு சென்றால் குஜராத்தி மொழி அதுதான் அவர்களுடைய தாய்மொழி. ஆனால் அங்கே பேசப்படுகிற மொழி முக்கியமாக ஹிந்தி. எல்லாமே வட மாநிலங்களில் அவர்கள் பேசக்கூடிய மொழியாக ஹிந்தி. அதுபோலவே தமிழ்நாட்டிலும் ஹிந்தி பேச வேண்டும் என்று ஒன்றிய அரசு அந்த மொழிக் கொள்கையை அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அது ஒரு காலம் நடைபெறாது, அதை அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவாக தமிழக அரசு தெரிவித்துவிட்டது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இவர்கள் சமஸ்கிருதத்தை பேசப்படாத, எழுதப்படாத ஒரு மொழியை ஹிந்தி மூலம் புகுத்துவதற்கு, திணிப்பதற்கு இந்த ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. எப்படி பல மொழிகளை இந்த ஹிந்தி மொழி அழித்ததோ அதுபோல தமிழ் மொழியையும் படிப்படியாக அழிப்பதற்கு முயற்சி நடக்கிறது என்ற செய்திதான். ஆனால் எல்லோருக்கும் இந்த கரிபோலி என்ற மொழியை யாருக்குமே தெரியாது. பாலி என்ற மொழி இருந்தது. அது 2500 வருடங்களுக்கு முன்பே இந்த பௌத்தர்களும் சமணர்களும் அவர்கள் பேசிய மொழி. இன்றளவும் அந்த மொழி இருக்கிறது. அங்கே சென்றால் அவர்கள் பேசுவார்கள். அது அழியவில்லை. இன்றளவும் அந்த மொழி இருக்கிறது. தமிழும் அதுபோல இருக்கிறது. எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன. பேச்சு வழக்கில் மட்டுமே சில மொழிகள் இருக்கிறது. சில மொழிகளுக்கு எழுத்து வடிவங்களே இல்லை. இதெல்லாம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும், தெரியாதவர்களுக்கு எதுவுமே தெரியாது. எனவே நண்பர்களே, நேற்று நான் காணொளியாக செய்ய வேண்டியதை தற்பொழுது செய்கிறேன். சென்னையிலிருந்து, வீட்டிலிருந்து செய்கிறேன். கரிபோலி அதுதான் ஆரம்ப மொழியாக இந்த இந்தியா, பாகிஸ்தான், அப்போ அந்த இந்தோ ஆரிய மொழிகள் என்று சொல்கிறார்களே, இதிலிருந்து வந்தது தான் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் என்று சொல்வார்கள். அதிலிருந்து தான் இதுவும் வந்தது என்பதை சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு சரியென்று பட்டால்
நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிரலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.